Hello everyone, welcome to Tamil Academy channel. நான் உங்க ஹேம்லதா. இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா JDBC கான்செப்ட்ல இருக்கக்கூடிய deletion query-யை வந்து எப்படி ஜாவாவையும் JDBC-யையும் கனெக்ட் பண்ணி நம்ம query-யை எக்ஸிக்யூட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். சோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா JDBC-யோட அதாவது ஜாவாவோட MySQL-ஓட கனெக்ட் பண்ணி MySQL டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ அது எப்படி வந்து அதுல deletion வந்து நம்ம பண்றது அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம். Previous videosல வந்து பாத்தீங்கன்னா insertion அதே மாதிரி updations இதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இதுல வந்து deletion வந்து பார்க்க போறோம். சோ இந்த delete queryங்கிறது ஒரு DML query அதாவது data manipulation languageல இருக்கக்கூடிய ஒரு query. இந்த queryயோட வர்க் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டை வந்து delete பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது ஒரு ரோவை தான் நம்ம என்ன சொல்றோம் ரெக்கார்ட் அப்படினு சொல்லுவோம். அந்த ரெக்கார்டை delete பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. சோ இந்த delete query-யை எப்படி நம்ம ஜாவா ப்ரோகிராம்ல எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பாருங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி SQL பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கங்க. சோ கிளாஸ்ல வந்து எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் எழுதுங்க. சோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸை நம்ம டிரைவரை ரெஜிஸ்டர் பண்ணனும். அதுக்கு class.forname இந்த 5 ஸ்டெப்பை மட்டும் நீங்க மறந்துறீங்க. மறக்கல அப்படினு சொன்னா எங்க நீங்க எந்த இன்டர்வியூஸ்லயும் சரி இல்ல எங்க நீங்க ப்ராஜெக்ட் பண்ணாலும் இந்த டேட்டாபேஸோட பண்றது வந்து ரொம்ப ஈஸி. எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி தான் ரொம்ப கஷ்டம் அப்படினு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த 5 இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் போதும். சோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ்மென்ட் பண்றதுக்கு எப்பவும் போல இது வந்து இப்போ ஒவ்வொரு சர்வர் போடிங்கன்னா மாறும். இப்போ நம்ம MySQL போடும்போது இந்த syntax யூஸ் பண்றோம். இதே Oracle சர்வரோ SQL சர்வரோ போட்டா அதோட டிரைவர் நேமை யூஸ் பண்ணி அதோட லோக்கல் ஹோஸ்ட்டை கால் பண்ணி அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம போடணும். சரிங்களா? நாங்க படிக்கிறப்பறம் Oracle மட்டும் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு MySQLலாம் வரல. LAMP அப்படினு சொல்லி ஒரு இது கொண்டு வந்தாங்க. Linux, Apache, MySQL, PHP இந்த நாலு சேர்ந்து தான் LAMP அப்படினு சொல்லி ஒரு ஓபன் சோர்ஸ் பண்டில் கொண்டு வந்தாங்க. சோ அப்பதான் வந்து என்னாச்சுன்னா MySQL வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வெளியில எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் Oracle தான். Oracleனாலே எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஸ்காட் டைகர் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் நாங்க எங்களுடைய எல்லா லேபுக்குமே யூஸ் பண்ணுவோம். டேட்டாபேஸ்க்குள்ள போய் யூஸ் பண்ணாலும் அப்படித்தான் வெளியில வந்தாலும் அப்பலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு கர்சர் ட்ரிகர்லாம் ப்ரோகிராம் ரன் பண்ணனும்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா திரும்ப எல்லாத்தையும் மாத்துற மாதிரி இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்ல. ஈஸியா உங்களுக்கு ஐடிஸ் வந்து கிடைக்குது. ஆன்லைன் கம்பைலர்ஸ் இருக்குது. அதனால ரொம்ப ஈஸியா பண்ணலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ்மென்ட் பண்றதுக்கு சோ அதுக்கான கோடிங்ஸ் உங்களோட டேட்டாபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. சோ deletion ஓட query-யோட syntax என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். delete from எந்த டேபிள்ல இருந்து நீங்க delete பண்ண போறீங்க அந்த டேபிளோட நேம் where class யூஸ் பண்ணனும். whereங்கிறது ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் deletion வந்து பண்ண போறோம். அந்த கண்டிஷன்ல என்ன பாராமீட்டர் பாஸ் ஆகுதோ அதுக்கு ரெலவென்ட்டா இருக்கக்கூடிய ரெக்கார்ட் வந்து என்ன ஆயிரும் delete ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. where student id equal to 001 சரிங்களா? 001 வந்து எந்த ஸ்டூடண்ட் ஐடிக்கு இருக்குதோ அந்த ரோவை என்ன பண்ணிரு delete பண்ணிரு. இதுதான் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். சோ அடுத்து ஸ்டேட்மென்ட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இது மூணாவது process. ஸ்டேட்மென்ட்டை எக்ஸிக்யூட் பண்றேன். சோ ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே அக்னாலஜ்மென்ட் வர்றதுக்காக ஒரு வேர்ட் வந்து கொடுத்திருக்கேன். ரெக்கார்ட் இஸ் deleted successfully. எப்படி அப்டேஷன்ஸ்க்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். சோ இங்க வந்து உங்களுக்கு நீங்க செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் லாஸ்டா ஸ்டேட்மென்ட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. கனெக்ஷனை வந்து என்ன செஞ்சிருங்க க்ளோஸ் பண்ணிருங்க. சோ இவ்வளவுதான் deletion-ஐ பொறுத்த வரைக்கும். இந்த syntax தான் ரொம்ப முக்கியம். delete from table name where என்ன நீங்க கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்றீங்க எந்த ஃபீல்ட் அட்ரிபியூட் யூஸ் பண்றீங்க அதோட என்ன வேல்யூ இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். சோ இப்போ பாருங்க ரன் பண்ண காட்றேன். இதே மாதிரி இப்போ நம்ம இந்த புரோகிராம் நீங்க ஜாவா ஃபைல்ல சேவ் பண்ணிட்டு எப்பவும் போல உங்களோட எக்ஸாம் ஓபன் பண்ணி கண்ட்ரோல் பேனல்ல போய் என்ன செஞ்சுக்கங்க உங்க Apache MySQLலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி PHP-யோட பேஜுக்குள்ள போய் லோக்கல் ஹோஸ்ட் PHP உங்க பிரவுசர்ல ஓபன் பண்ணி அதுக்குள்ள உங்க டேபிள் டேட்டாபேஸ்லாம் அவேலபிளா இருக்கா அதுல ரெக்கார்ட் இருக்கா அப்படினு பார்க்கணும். முதல்ல ஒரு ரோ இருந்தா தான் நம்ம அதை delete பண்ண முடியும். டேபிள் அதுக்கான வேல்யூலாம் கிரியேட் பண்ணாம நம்மளால என்ன செய்ய முடியாது deletion process வந்து பண்ண முடியாது. சோ நான் இங்க ஆல்ரெடி பாருங்க எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் எல்லாமே நம்ம ஓபன் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதே மாதிரி PHP பேஜ்லயும் என்னோட டேட்டாபேஸ்க்குள்ள டேபிள் வந்து இருக்குது. சோ இந்த டேபிள் வந்து பாருங்க இதான் ஸ்டூடண்ட் டேபிள். சோ இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோவை தான் நான் delete பண்ண போறேன். அதாவது 1 ன்னு ஐடி யாருக்கு இருக்கோ அவங்க வந்து என்ன ஆக போறாங்க இப்ப delete ஆயிருவாங்க. சரிங்களா? சரி பாருங்க புரோகிராம் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காட்றேன்.
ஸோ எரர் இல்லை, கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ ரெக்கார்ட் இஸ் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இங்கே ரெக்கார்ட் டெலீட்டட்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்ப்போம் நமக்கு டெலீட் ஆகிருக்கா இல்லையான்னு பாருங்கள். திரும்ப டேட்டாபேஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி பாருங்கள், டேபிளை செலக்ட் பண்ணி பாருங்கள். 3 ரோ இருந்துச்சு, இப்போ என்ன இல்லை, 1 ரோ இல்லை. ஃபஸ்ட் ரோ என்ன ஆயிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. நம்பர் 1 ஐடி வச்சுருந்த ரோ வந்து என்ன ஆயிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே நீங்கள் ஒரு வேளை மாற்றிட்டு வரலாம். 002 கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஐடியில் உள்ளதும் டெலீட் ஆகிடும். பாருங்கள். ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்க ப்ரோக்ராம்லனா கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ஏன்னா கிளாஸ் ஃபைல் எதில் லாஸ்ட் அப்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா பழையதே திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள். பாருங்கள் அடுத்த ரோவை என்ன ஆயிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. டெலிட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு போட்டிங்கன்னா மொத்தமாக டேபிளில் இருக்கக்கூடியது எல்லாமே போயிடும். அதுக்கு பதில் நீங்கள் இன்னொன்று போடலாம், ட்ரங்கேட் டேபிள் நேம். அது போட்டிங்கனாலும் உங்கள் டேபிளில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் என்ன ஆயிரும், டெலீட் ஆகிடும். டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் என்ன இருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கலாம். என்ன ஃபீல்டு வச்சுருக்குறாங்க, இங்கே பாருங்கள் என்ன ஃபீல்டு வச்சுருக்காங்க, என்ன டேட்டா டைப்பில் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே என்ன சைஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் டேபிளோட ஸ்ட்ரக்சர். நீங்கள் ட்ரங்கேட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரக்சர் போகாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் போயிடும். பட் ட்ராப் பண்ணிங்கன்னா எல்லாமே நமக்கு போயிடும். ஸோ நீங்கள் மொத்தமாக டெலீட் பண்ணணும், இப்படி சிங்கிளாக நான் டெலீட் பண்ணாமல் மொத்தமாக டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் டெலீட் பண்ணணும்னா டெலீட் ஸ்டார் ஃப்ரம் போடுங்க. அப்படி இல்லாட்டி ட்ரங்கேட் டேபிள் நேம் போட்டிங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் என்ன ஆயிரும், டெலீட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.